ஹலோ எவ்ரி ஒன், நான் தான் எஸ்கே. நம்ம இன்றைக்கி இந்த ஹோட்டலில் வெக்கேட் பண்ணிவிட்டு ஆக்ரா நோக்கி போக போகிறோம். வாங்க, நீங்களும் இங்கே கூட ஆக்ரா போகிற வழியில் நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது. அப்புறம் அதை முடிச்சுட்டு மந்த்ரா போக போகிறோம். மந்த்ரா முடிச்சுட்டு அங்கே ஒரு 4-5 கோயில் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாஜ்மஹால் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் நீங்கள் என் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு உங்கள் டைத்தையும் பாஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் நீங்களும் அது போல் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறது ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம போகலாம். அன்பு உறவுகளே, நான் என்னோடய இன்ட்ரோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம போகிற வழியில் நிறைய விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். கோயில்கள் பார்க்க போகிறோம். அப்புறம் மதுரா அப்படிங்கிற ஒரு கோயிலெல்லாம் போயிட்டு நம்ம பார்த்து வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறதா தான் நான் ஒரு பிளானில் போனேன். அன்ஃபார்ச்சுனேட்லி போகிற வழியில் 2 பிரிட்ஜஸ்ஸு புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி நாங்கள் போன டேஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா சண்டே. நிறைய க்ரௌடு, செம்ம க்ரௌடு, ரொம்ப லாங் கியூவில் டிராஃபிக்குங்க. 2 சிட்டியில் போய் நாங்கள் ரொம்ப நேரம் ஸ்டக் ஆகிட்டோம். ஒரு 2 ஹவர்ஸ் இங்கேருந்து போகிற தூரத்துலேயே நாங்கள் 2 மணி நேரம் ஸ்டக் ஆகிட்டோம். ஐயோ, அதை ஏன் கேட்குறீங்க? கொஞ்சம் நேரம் மியூசிக் ப்ளே பண்ணிவிட்டு என் சோகத்தை நானே சொல்லிக்கிறேன். சரின்னு ஒரு வழியாக அடித்து பிடிச்சி நாங்கள் நேராக தாஜ்மஹாலுக்கு போயிட்டோம். தாஜ்மஹால் போயிட்டு அங்கேருந்து உள்ளே போகலான்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு க்ரௌடை நான் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லைங்க. இது என்னோடய 3வது விசிட். அது இந்த 3 விசிட்டில் 3வது விசிட் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட்டை வாங்கி உள்ளே போகிறதுக்கு ஒரு 1.5-2 கிலோமீட்டர் லெங்க்த்துக்கு கியூங்க. சரி, நம்ம மேனேஜ் பண்ணி உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு போகிறோம். இங்கே மணி 4:30 மணிக்கு தான் நாங்கள் என்ட்ரு ஆனோம். 5 மணி 5:30 மணிக்கு தான் கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ½ அன் ஹவரில் என்ன பார்க்க முடியும்? சரின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயாச்சுங்க. உள்ளே போனால் அங்கே அவ்வளோ க்ரௌடு. அது மாதிரி இந்த ஸ்கேன் செக்கிங் எல்லாம் பண்ணுறாங்க. கையில் கொண்டு போன கேமராவெல்லாம் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது, நீங்கள் மைக் எடுத்துகிட்டு போகிறீங்க, அதனால பேட்ரி இருக்குது அப்படி இப்படின்னு என்னென்னமோ போட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. சரி, எனவே நம்ம மேலே போகல. பட் சின்னதாக இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக சொல்லிடலாங்க. ஒன்றும் இல்லைங்க, இது முகலாயர்களாக கட்டப்பட்டது. முகலாயர்கள் நம்ம இந்தியாவுக்கு எப்போ வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். எஸ், ப்ரீஃபாக நம்ம பேசலாம். முதல்ல வந்தவர் பாபர் தான் முதல் என்ட்ரி நம்ம இந்தியாவுக்கு வராரு. அவர் 1525 வந்துடுறாரு. அஃபீஷியலாக 1526 அவர் தன்னோட நிர்வாகத்தை, எம்பையர் நிர்வாகத்தை நிறுவுறாருங்க. அவருக்கு அப்புறம் ஹுமாயூனுக்கு அப்புறம் அக்பருக்கு அப்புறம் ஜஹாங்கீருக்கு பிறகு ஷாஜஹானுக்கு பிறகு அவுரங்கசீப். ஷாஜஹான் காலத்தில் தான் இந்த தாஜ்மஹால் கட்டப்பட்டது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மும்தாஜ் 3வது மனைவி. அங்கே அவரில் அடக்கம் பண்ணுறாங்க. அவுரங்கசீப் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே அப்பா இப்படி உயிரோடு இருந்துட்டு போராக பண்ணிட்டு இருந்தாருன்னா நான் எப்போ ஆட்சி அமைக்கிறதுன்னு சொல்லி கோவப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா, மகனான அவுரங்கசீப் அப்பா உடனே சிறையில் அடைக்கிறாரு. சிறையில் அடைச்சோடனே அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, என்னை சிறையில் அடைச்சி தனி சிறையில் வைக்காத, நான் என் 3வது மனைவியாக கட்டின அந்த அழகிய தாஜ்மஹால்லேயே எனக்கு ஒரு படுக்கை ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லி அங்கேயே அவர் என்ன செய்கிறாருன்னா, ரொம்பவும் வயசாகி ரொம்ப கெழுட்டுத்தன்மை அடைஞ்சு அவரால் எழுச்சி நடக்க முடியாத சூழ்நிலை வரைக்கும் அவர் அங்கேயே தாங்க இருக்கிறாரு. இருந்து பிறகு என்ன செய்கிறாருன்னா, அங்கேயே இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் அங்கே தான் புதைச்சதாக சொல்கிறாங்க. பட் அதுக்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. இப்போ நான் ஏன் இந்த கூட்டத்தை உங்களுக்கு காமிக்கிறேன்னா, இப்படி தாங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நம்ம இன்னொரு வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம், நன்றி.